எவ்வளோ இல்லையா? வந்தேன். ம். நல்ல. சரி. ம். கடைசியாக ஹோம்ஒர்க் வந்துச்சா? ஓ. ரெடியாயினா? ஓ. போதும் பாப்போம். أيحسب أن لم يره أحد. ம். இந்த ஹாக்கு மேல என்ன இது? இரஹு. நீட்டன். ஏன் இட்டணும்? எத்தனை செகண்ட் இட்டணும்? எத்தனை மணித்தான் இட்டணும்? ம், 4 அல்லது 5 ம். இந்த அடையாளம் பத்தி சொல்லி தரலையா? இது பேர் என்ன? என்ன சரி ஒரு பாடத்துல இந்த அடையாளத்தை பத்தி பேசினோமா? ஓ. என்ன? எந்த பாடத்துல பேசினோம்? அத்துடைய பாடல். மத்துடைய பாடத்துல. இந்த அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் இட்டணும்னு சொல்லி தந்தேன். ஓ. ஆ. இப்ப எத்தனை செகண்ட் இட்டணும்? ஆன்சர் பண்ணல. 3 செகண்ட். 3 செகண்ட். 3. இப்ப நீங்க 3 செகண்ட் நீட்டி ஓதினோம். இல்ல. அப்ப பிள்ளை ஏன் விஷயம் தெரிஞ்சு சரி வராது. ஓதத்தான் பிரச்சனை. தலையில மண்டை ஃபுல்லா விஷயம் இருந்து ஓதுறது பிறண்டா பெரிய பெரிய பாவம் அது. விஷயம் தெரிஞ்சா அதுபடி ஓதணும். இந்த ரெண்டு அடையாளம் அது கீழே அந்த மதுரை அடையாளத்துக்கு கீழே ஒரு அடையாளம் உண்டு. அது என்னது? ம், ம். ஹாக்கு மதுரை ம். அடையாளத்துக்கு கீழே ஒரு அடையாளம் உண்டிக்கிற அது என்ன அடையாளம்? லம்மத்தை. லம்மத்தை. ஆ. லம்மத்தேனா? லம்ம மத்து. ஐத்தானே பாத்தீங்களா பாத்தீங்களா? பிரச்சனை தான் இன்னும். இப்படி ரெண்டு அடையாளங்கள் வந்துச்சு தண்டா. நல்லா கேட்டுக்கொள்ளணும். மத்தினுடைய அடையாளத்தோடு சேர்ந்து அடுத்த வேறு என்ன அடையாளம் வந்தாலும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த அடையாளத்தை? மத்தினுடைய அடையாளத்தை. அடைய. ஆ. மறக்கப்படாது. இதுல லம்மு மத்து வந்திக்குதானே. நாங்க ஒரு செகண்ட் லம்மு மத்து வந்தா எத்தனை செகண்ட் வெட்டி ஓதணும்? லம்மு மத்து மட்டும் வந்தா. லம்மத்து மட்டும் இருந்தாலும் ம். 1 செகண்ட். ஒரு செகண்ட். அப்ப இந்த லவ் மட்டும் வந்து இந்த வந்திக்கிறதால ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் நீந்திட்டு போனா சரியான்னு கேட்டா அது பிள்ளை. அப்படி ஓதப்படாது. சரியா? லம்மு மத்தோட சேர்ந்து மத்திட அடையாளம் வந்துச்சுதென்றால் எங்கட மைண்ட்ல ஈக்கணும். அந்த மத்திட அடையாளம் 3 செகண்ட் நாங்க எடுத்து நீட்டி ஓதணும். அதுன்றது ஞாபகத்துலிக்கும் அல்லது பிள்ளை. 3 செகண்டோட கூட நீட்டி நீட்டி ஓதத்துல பிரச்சனை இல்லை. தாராளமா ஓதுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா குறைச்சிதான் வேணும். சரியா? விளங்கினா சொன்னது? ஆ. திருப்பி ராகம் இல்லாட்டி ராகம் வராது, இல்லாட்டி ஓதல் வராது. அது வேற என்ன செய்தான் வரும். ராகம் எடுத்து ஓதுங்க. يحسب أن யஹ்சபு لم. அல்ல. ஸ்டார்டிங்ல பிரச்சனைக்கு யஹ்சபு அல்ல. அந்த என்று போக இயலாது. அது அ மட்டும்தான். அயஹ்சபு 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 வித்தியாசம் விளங்குதா ரெண்டுக்கும்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஓதுகாருங்க சொல்ல மட்டும் எப்படி? يحسب. ரெண்டு மாதிரியும் ஓதி காட்டணும். அதான் வித்தியாசம் விளங்கும் உங்களுக்கு. أيحسب. أيحسب. பாத்தீங்களா? நீங்க எப்படி ஓதுனீங்க? أيحسب. எப்படி ஓதணும்? أيحسب. ஓதுங்க. أيحسب أن لم يره أحد. ஆ. ரெண்டாவது. إن إلينا إيابهم. திருப்பி ஓதுங்க.
إن إلينا إيابهم இப்ப நீட்னது சரி. அதுக்கு பிறகு அடிக்கிற அலிப்ட சவுண்ட் எப்படி வரணும்? ஈ. அப்படிதானே? أ அந்த ஈட உச்சரிப்பு தெளிவாக வெளிப்படணும். மிக தெளிவாக வெளிப்படணும். அல்லது பிழை. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ன இலையின இயபகும் அந்த ஈ சவுண்ட மறைச்சி இலையின யபகும் நான் ஓதினத்துல ஈட சவுண்ட் கேட்டுச்சா? أ ரெண்டாம் முறை ஓதினத்துல ஈ என்ற உச்சரிப்பு கேட்டுச்சு அப்படியா? இல்ல ஃபர்ஸ்ட் வதினத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு ஓதுனதுல கேட்டுச்சு, ரெண்டாவது ஓதுல கேட்கல. இப்ப நீங்க ஓதுனதுல நீங்க ஓதுனது ரெண்டாவது ஓது தான் இருந்துச்சு. நீங்க ஓதினது நான் ரெண்டாவது முறை ஓதி காட்டினேன். விளங்காம ஓதினது, மறைச்சு போட்டு ஓதினது அப்படிதான் أ இருக்கு. அது பிழை. சரியா ஓதுங்க பாபு. إن إلينا إيابهم ம் நீட்டினது போதுமா? 3 செகண்ட் நீட்டிச்சா? இல்ல ஆ إن إلينا إيابهم குட். وال والآخرة خير وأبقى திருப்பி ஓதுங்க. திக்காம ஓதணும். வல் وال வல் இந்த வல் என்று வரப்படாது. ஓத போகல பிழை அது. والآخرة خير وأبقى திருப்பி ஒரு ஓதுங்க. والآخرة خير وأبقى ஓகே, 4வது. أن جاءه الأعمى நீட்டினது போதாது. ம் أن أن جاءه الأعمى உல் அல்ல, உல் அல்ல. أن جاءه الأعمى மாஷா அல்லாஹ், குட். உல் அஹுல் விளங்குதா பிரச்சனை என்னன்னு சொல்லி? இப்ப சரி, இப்ப சரி. أم அடுத்தது. أما من استغنى திருப்பி ஓதுங்க. أما من استغنى ஆ இப்போதும் முதலாவது பிழை வராம. يحسب أن لم يره أحد குட். ரெண்டாவது. إن إلينا إيابهم ம் ஹோம்ஒர்க்கை தார وال வசனத்துல கேளுங்க. ஹோம்ஒர்க்கை தார வசனத்தை கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது முறையே சரியா ஓதுறதுக்கு ரெடியா வந்துடணுமா? 3 முறை 4 முறை திருப்பி ஓதுங்க பிழை பிழைன்னு சொல்லிட்டு வைக்கப்படாது. சரியா? இந்த இந்த பிழையானது ஏதாவது புதிய விஷயத்துல பிழையாச்சா? எல்லாம் பழைய விஷயமா? படிச்சு தந்த விஷயத்துல பிழை பார்த்தோமா? ஏதாச்சும் புதிய விஷயத்த நான் பிழைன்னு சொன்னேன்னா எல்லாம் பழசு. எப்படி? எல்லாமே பழசு. அப்ப என்ன செய்யணும் என்றால் என்ன செய்யணும்? எல்லாம் பழசுன்னா
ஆ நீங்க ரெடி ஆயிட்டு வராதான் பிரச்சனை. ரெடி ஆயிட்டு வராதுதான் பிரச்சனை. சரி. ம் பிஸ்மில்லா, புதிய பாடத்தை பார்ப்போம். எவ்வளவு பாவம்? சாரி. وإن எனக்கு இது இல்லை. ஆ போதும். وإن الجنة هي الجنة ஆ هي வேறங்கல்ல. هي لك وركنة அது சரி. உங்களோட குரான் அப்படி வந்து இல்லைங்க. ஓதில்ல அப்படி. ஆ நான் அப்படி ஓதில்ல. ஓது இல்லையா? இந்த 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 மாதிரி எடுத்து வந்து இல்லையான்னு சொல்லி வந்து இல்லையா? சரி, அப்படியே நீங்க வர நான் அந்த விஷயத்த பின்னுக்கால அந்த விஷயத்தை படிப்போம். பட் தவசனை இப்ப வந்து தவிர நான் உங்களுக்கு அதை இப்பயே விளங்கப்படுத்த வேலை முடிஞ்சு. கொஞ்சம் நீங்க வர. இந்த ஸ்கிரீன் வந்த ஓ இந்த சொல் புதிய சொல் அப்படியா? கண்டில் இது வரைக்கும் சரியா கேட்டது. என்ன பிரச்சனை வரீங்க? ஓ சரி, இதுல 3 கேள்வி இருக்குது. முதலாவது, இது வந்திக்கிற எழுத்து என்ன என்ன எழுத்து வந்திக்குது என்று பார்த்துக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? குர்ஆன்ல இந்த சொல் அடிக்கடி வருமா? இல்ல என்ன வந்து இல்லையா குர்ஆன்ல? நீங்க நீங்க ஒரு குர்ஆன் வந்து என்ன சொல்லாது இல்ல இதே மாதிரி வந்தீங்க. வந்தீரா? சரி. ஓ ரெண்டாவது, இதுல அடுத்த பிரச்சனை, முதலாவது எழுத்துக்கு என்னத்த அடையாளம் வந்திக்குது, ரெண்டாவது எழுத்துக்கு என்ன அடையாளம் வந்திக்கிறங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். சரி, இதை ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்றிய சொல்லித்தாரேன். அது போற அந்த வசனத்தை எனக்கு போதுமா? ம் சரி, இதான் அதுல சொல்ல எழுத நேரம் பார்த்துக்கோங்க. இந்த இந்த சொல்ல எப்படி எழுதுறேன்றால் இந்த ஸ்டைல அந்த சொல்ல எழுதுவாங்க. ம் சரியா? சொல் எழுதுற ஒழுங்கா பாருங்க. அரபு எழுத்துக்கள் இருந்து சைட்ல தான் எழுதுறது. அரபு எழுத்து ஓ நாங்கள் எழுதி சைட்ல இல்லை. அப்போ இந்த இதுல முதலாவது எழுத போற ஒழுங்கு தான் ஒழுங்கு பாருங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவோம். அது பிறகு கீழே எழுதுவோம். அது பிறகு இப்படி வரும். அது பிறகு இப்படி வரும். அது பிறகு இப்படி வந்து இப்படி போவோம். சரி, இப்ப யோசிங்க. குர்ஆன்ல எந்த எழுத்து இப்படி வரக்கூடிய எழுத்து? என்ன எழுத்து இது? இல்ல இல்ல. இது இங்க இங்க தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓ ஆ ரெண்டாவது, இதுல ஒரு வட்டம் மட்டும் தான் நிற்கிறது. மீமுக்கு தெரியுமே எங்களுக்கு என்ன நடக்கும்? சில இடங்கள்ல மீமுக்கு போடுற வட்டம் தெளிவா விளங்கு அதுனா. ஓ இங்கனைக்கு வாரது மீன். இதுல எழுத்து ஒண்டிக்குது. ம் என்னது? அப்ப ரெண்டாவது எழுத்து என்ன? மீம் மீன். மூணாவது, அப்படியே வந்து இப்படி மேலுக்கு போகுது. இப்படி வர எழுத்து என்ன?
என்னது? அலி. அலிஃப். இதான் 3 எழுத்தும். ம், சரியா? ம், சரி, இது முதலாவது விஷயம். சரி, அரபு எழுத்துக்கள் இடம்பெயர்ந்து வலமாக எழுதுற ஒழுங்குல நாங்க இந்த எழுத்து எது முதலாவது எழுத்து, எது ரெண்டாவது எழுத்து, எது மூணாவது எழுத்துன்னா போடுவோம். அடுத்த கேள்வி என்ன? ம். அதுக்கு வந்துக்கிற அடையாளத்தை எப்படி பார்க்கிறது? அடையாளம் உதாரணத்துக்கு இப்ப இந்த அடையாளத்தை எடுங்க. இப்ப ரெண்டையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த அடையாளத்தை எடுத்தீங்க என்றால், மேலுக்கு இருக்கிற குறியீடுகள் அடையாளங்கள் எடுத்தீங்க என்றால், அதுவும் என்ன செய்யணும் என்றால் வலமிருந்த இடமாக இந்த பக்கத்திலேருந்து நாங்க பார்க்கணும். எது முதலாவது வந்து இருக்கிறதோ அது முதலாவதுக்குரிய அடையாளம். எது பிறகு வருதோ அது பிறகு வைக்கிறதுக்கு அடையாளம். நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு இதுல இந்த சைட்ல இது பார்க்குற நேரம், வலமிருந்த இடமாக பார்க்குற நேரம் முதலாவது இருக்கிற அடையாளம் எது? 2 தானே. முதலாவது ஓ ம், எதெல்லாம் இருக்குது? சத்தும். சத்தும் ஃபத்ஹத்தும். ஆ, அது சத்தும் பத்தஹத்துன்னு வர வேண்டிய எதுக்கு? லாமுக்கு. ம், இப்படி பார்க்கப்படாது. எப்படி இங்க பிரச்சனை வரும் எப்படின்னா, ஆ சீனுக்கு நேராயிக்கிறது வந்து என்ன இருக்குது? கஸ்ரத்தைன். அப்படியேண்டா இங்க அப்படி நேரா பாத்தீங்கன்னா மீமுக்கு நேராயிக்குது ஷத்தும் பத்தஹத்துனும். அப்படி பார்க்கப்படாது. அது போல ம். விலங்குனா சொன்னது. ஓ அந்த பார்வை பாத்தீங்கன்னா பின்னாடி இங்க மாட்டல்ல பின்னுக்கு மாட்டுவீங்க. சரி, அதுக்கு பிறகு என்ன இது? திருப்பியும் ஷத்தும் சத்தும் ஃபத்ஹத்தும். திருப்பியும் ஷத்தும் பத்தஹத்துன்னு விக்குது. அது எதுக்கு வரப்போகுது? திருப்பி மீமுக்கு வரப்போகுது. அதுக்கு பிறகு லாமுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் இதைத்தான் நான் விலைக்கு போடணும். சரியா? இப்ப ம். இந்த சொல்லுக்கு வாங்க. இதுலயும் எது எது முதலாவது இருக்கிறது லாம், அதுக்கு பின்னால மீம், அதுக்கு பின்னால அலிஃப். அலிஃப் ஈக்குது. இப்ப இதுல பாருங்க, லாமுக்கு என்ன அடையாளம் வந்துக்குது? ஃபத்ஹத்துன். அப்படியா? இல்ல ஆ, சத்தா ஃபத்தா. ஷத்தாவா? ஒரு எழுத்துக்கு ஷத்து மட்டும் வரையில, அது ஷத்தோட சேர்ந்து வேற என்ன வரணுமே? ஷத்து மட்டும் தான் வந்தீங்க. அப்படியா? சத்த ம். கஸ்ரத்தும். ஆ, வெரி குட். ஷத்தும் ஷத்துக்கு நேரா கீழே இருக்கிறது கஸ்ரத்துன்னு மீக்குது. ஆ, மீமுக்கு என்ன ஈ? ஒன்றுமே இல்லைனா? அலிஃப் வந்து ஃபத்ஹத்துனுக்கு மீம் எதுக்கு ஈக்கி? அலிஃபுக்கெல்லாம் ஈக்கி. ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன் அலிஃபுக்கா மீமுக்கா? மீமுக்கு. மீமுக்கு. அப்ப இதான் இதுல ஓர்டர். சரியா? ம், ஆ, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். திரும்பி மறக்கப்படாது, எங்கேயும் மறக்கப்படாது. ம். இப்போ உங்களுக்கு இந்த புதிய வசனத்தில அந்த வசனத்தை வந்து பார்ப்போம். முதலாவது فإن فإن الجنة هي المأوى. பார்த்தீங்களா? இப்ப நீங்க ஓதுனீங்க மல்வாண்டு ஓதுனீங்க. ஹியல் மல்வா. அப்படிதானே? ம- இல் ஓ சரி, மல்வாண்டு ஓதி. இப்ப நான் பார்ப்போம் மல்வா ஓதுனே சரியாண்டு பார்ப்போம். இதுல இருக்கிற எழுத்துக்களை சொல்லுங்க பார்ப்போம். இதான் இந்த பாக்ஸ் ஆன பிரச்சனை. ஓ சரி, இப்ப இருக்கிற முதலாவது எழுத்து என்ன? லாம். லாம். லாமுக்கு என்ன அடையாளம் இருக்குது? லாமுக்கு சுக்கூன். சுக்கூன். அது போற என்ன எழுத்து வரணும்? மீம் மீமுக்கு என்ன இருக்குது? ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன். அது போற என்ன இருக்குது? அலிஃப் அலிஃப். அலிஃபுக்கு என்ன இருக்குது? சுக்கூன். சுக்கூன். இப்ப இதை ஓதுது எப்படி? இதுக்கு முன்னால இருக்கிற யாவை சேருங்கோ, பின்னுக்கால வாவை சேருங்கோ. எப்படி ஓதணும்? ஹியல் மல்வா. மல்வா. அப்படியாகி இல்ல என்ன டிக்குது? ஹியல் மல்வா. ஆ, ம அண்டு வாவ அலிஃப கலக்கேலுமா? வா அலிஃப கலக்கேலுமா? இல் மஅவா. ஆ, அப்ப யார் இயல் மல்வாண்டு ஓதுனது? நான்தா. ஆ, வேற என்ன பிரச்சனை எங்கன்னு சொல்லி குர்ஆன் எடுத்து திறந்து ஓ எனக்கு போற வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு? இந்த இந்த பாடமே உங்களுக்கு பெரிய பாடம். குர்ஆன் எடுத்து திறந்து 10 இடம் இந்த மாதிரி சொல்ல தேடணும். நானே உங்களுக்கு ஒரு சொல் தந்திக்கிறேன். சரியா? பாருங்க.
சொல்லி குரான் வரல தானே சொல்றீங்க இப்ப இப்ப நான் உங்களுக்கு எத்தனை சொல் வந்தீங்க காட்ட வரேன். இது முதலாவது சொல்லு, ரெண்டாவது இந்த ஐ, இதுவும் ஒரு குர்ஆன் வசனம் உண்டு. மூணாவது இந்த ஐ இது, இதுவும் ஒரு குர்ஆன் வசனம் உண்டு. மூன்று, இது ஒன்று, நாலு. நாலு உங்களுக்கு எத்தனை வசனம் தந்தீங்க இப்ப? நாலு சொல், நாலு வசனத்துல தந்திக்கிறேன். இப்படி நீங்க இன்னும் குறைஞ்சது வர ஆரத்தி இருக்கு. அப்ப மொத்தம் 10, 10ஐயும் தேடி இது எப்படி ஓதுறேங்கிற ஐடியாவோட வரணும். அடுத்த கிளாஸ்ல நாளையும் ஓத வைப்பேன். மல்வாலாம் வரப்படாது, தலைகீழா மாறிலாம் வரப்படாது. சரியா? அதுல அடுத்தம் கிளாஸ்ல ஓதுறதுக்கு போறவோ பக்கத்துல அடையப்ப முதல்ல அதுல ஆம்பிக்குது, பக்கத்துல நீ வரும் பார்த்து அலிஃபர் எழுதியெல்லாம் பார்க்கப்படாது. நாங்க ஓதி பழகினோம் என்றால் எங்களுக்கு எங்களோட மைண்டுக்கு ஓதணும் அது இப்படித்தான் போகும் என்று சொல்லி வந்துடணும். சரியா? வேற ஒரு வேலையும் இல்லை, இது மட்டும்தான் வேலையா ரெடியாயிட்டு வரணும். இது கூட சொல்லப்படாது, குர்ஆன்ல இல்லைன்னு சொல்லப்படாது. சரியா? ம். அஸ்ஸலாமு அலைக்கும்.